வெல்கம் டு லிவி மேக்ஸ். இன்னைக்கு நம்ம எக்ஸாம்பிள் 1.8 வந்து பார்க்க போகிறோம். என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் எ ரேஷனல் நம்பர் பிட்வீன் 1/3 அண்ட் 5/9 கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் கம்பேர் பண்ண சொல்லி பார்த்தோம். இப்போ வந்து ஒரு 2 நம்பர் கொடுத்துட்டு 2 ரேஷனல் நம்பர் கொடுத்து அது ரெண்டுக்கும் இடையில வரக்கூடிய ரேஷனல் நம்பரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி பிட்வீன் அப்படின்னு கொடுத்துட்டாங்கனாலே ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். ஆவரேஜ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. கொடுத்துருக்கக்கூடிய 2 ரேஷனல் நம்பரையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடச்சிரும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் அது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், அதை எழுதிக்கலாமா? 1/3 அண்ட் 5/9க்கு இடையில இருக்கக்கூடிய ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்க வச்சுருக்காங்க. பிட்வீன் சொல்லியிருந்தாங்கன்னா 2ஆல் என்ன பண்ண சொன்னேன், டிவைட் பண்ண சொன்னேன்னா 1/2ன்னு எழுதிக்கணும். 2ஆல் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ராக்கெட்டில் 1/3 ப்ளஸ் 5/9. இது இப்படியும் எழுதலாம். அப்படி இல்லை அப்படின்னா 1/3 ப்ளஸ் 5/9 மொத்தமாக 2ஆல் டிவைட் பண்ணணும்னு எழுதலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ பார்க்குறதுக்கு அந்த மாதிரி எழுதி அந்த மாதிரியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பிட்வீன் அப்படின்னாலே 2 ரேஷனல் நம்பரை ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுறது, அவ்வளோதான். அதையே இங்கே வந்து இந்த மாதிரி எழுதியிருக்கோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இந்த 1/3 ப்ளஸ் ப்ராக்கெட்குள்ளே இருக்கதான் எப்போவுமே கண்டுபிடிக்கணும் போர்ட் மாஸ் ரூல் படி. இப்போ 1/3 ப்ளஸ் 5/9 தான் இப்போ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இல்லை. அப்போ என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுப்போமா? 3 9, 3 1s are 3, 3 3s are 9. இந்த ஒன்று அப்படியே இருக்குது. 3 3s are 9, 9 தான் இப்போ நமக்கு எல்சிஎம் வந்து கிடச்சிருக்கு. அப்போ அந்த 1/3ல் போடலாமா? டினாமினேட்டர் 9 வரணும். அப்போ எதை மல்டிப்ளை பண்ணும்போது வரும்? 3 3s are 9. இப்போ 1 3s are 3. 5/9 இன்ட்டு பை ஈக்குவல் டு பை 9. 9 1s are 9, 5 1s are 5. அப்போ எல்சிஎம் படி இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். இந்த 1/3 ப்ளஸ் 5/9ல் போய் போடலாமா? 1/3க்கு பதிலாக என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3/9. அதே மாதிரி 5/9க்கு பதிலாக இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? அதே 5/9 தான். இப்போ 1/3 ப்ளஸ் 5/9 ஈக்குவல் டு இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அதை போட்டுட்டோமா? அப்போ என்ன பண்ணலாம், டினாமினேட்டர்ஸ் வந்து சேமாக இருக்குது. இப்போ டினாமினேட்டர்ஸ் சேமாக இருந்தால் என்ன பண்ணுவோம், மேலே உள்ளதை ஆட் பண்ணுவோம். அப்போ 5 ப்ளஸ் 3, 3 + 5, நான் 5 + 3ன்னு போட்டிருக்கேன், பை 9. ஓகேவா? இப்போ 5 3 ஆட் பண்ணும்போது 8 வருமா? இப்போ 8 டிவைடட் பை 9. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், ப்ராக்கெட்டில் உள்ளதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோமா எடுத்து. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளதை மட்டும் எடுத்து அதுக்கு டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ் அதனால் எல்சிஎம் எடுத்தோம். எல்சிஎம் எடுத்து அதில் ஒவ்வொன்றிலையும் இதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி டினாமினேட்டர் ஒரே மாதிரி ஆக்கிட்டு நியூமரேட்டரை ஆட் பண்ணி இப்போ கண்டுபிடிச்சிருவோம். இப்போ ப்ராக்கெட் உள்ளதை மட்டும் கண்டுபிடிச்சிருவோம். இப்போ அந்த கொஷினில் உள்ளதை எழுதலாமா? 1/2 ஆஃப் 1/3 ப்ளஸ் 5/9. இதான் ஃபஸ்ட்டு நம்ம இது பண்ணது கண்டுபிடிக்க வேண்டியது. 1/2 அப்படியே இருக்குது. இந்த 1/3 ப்ளஸ் 5/9க்கு தான் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 8/9. அந்த 8/9 இங்கே எழுதிட்டோம். இப்போ இதை வந்து கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். கீழே உள்ளதுக்கும் மேலே இருக்கிறதோடையும் கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். இங்கே வந்து 2 கேன்சல் பண்ணாமல் 2 1s are 2, 2 4s are 8. அப்போ நமக்கு என்ன கிடைக்கிது? 4/9. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளானது. 3/9க்கும் 5/9க்கும் இடையில இருக்குது. இது நம்ம ஜென்ரலாகவே பார்த்தோம்னா பாருங்கள், 3க்கு அடுத்து 4 வரும், 4க்கு அடுத்து 5 வரும், 3 5க்கு அப்போ இடையில என்ன வரும்? 4 தான் வரும். 4/9 தான் வரும்னு நமக்கு மைண்ட் கால்குலேஷன்லேயே தெரிஞ்சிடும். ஆனால் நம்ம பாயிண்ட்டு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பு போட்டு கண்டுபிடிக்கும் போது இதை ஃபுல்லாக கேன்சல் பண்ணி 4/9 கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான். இவ்வளோதான் ஆன்சர். ரொம்ப சிம்பிளானது. பிட்வீன் சொல்லி 2 ரேஷனல் நம்பருக்கு இடையில இருக்கக்கூடியதை கண்டுபிடிங்க. ரேஷனல் நம்பர்னால் ஒன்றும் இல்லை, ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். 1/2 ஆஃப்னு போடுவோம். ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடியதை மட்டும் ஆட் பண்ணுவோம். அதில் டினாமினேட்டர் வந்து வேறு வேறு இருக்கிறனால எல்சிஎம் எடுத்தோம். அதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை கண்டுபிடிச்சோம். திரும்ப கொஷினில் உள்ளதை எழுதிட்டு ப்ராக்கெட்டில் இதை சப்ஸ்டியூட் பண்ணி எதை கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு கிடச்சிரும். அவ்வளோதான். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.